நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்வி ட்ராமா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா When I Fly Towards You சீசன் 1 எபிசோட் 17. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம சூசை சாய்க்கு லூலி கிட்ட இருந்து லெட்டர் வருது. அதாவது நம்ம லூராங் தம்பி கிட்ட இருந்து. இப்போ நம்ம லூலி எழுதியிருக்காரு, என்சிஇ கேம்பஸில் என்னால் ஃபோனெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, அதனால லெட்டர் அனுப்புனேன். கொஞ்ச நாள் முன்னாடி நான் அண்ணா கிட்ட ஃபோனில் பேசினேன். அவர் நல்ல மூடில் இருக்காரு. உங்கள் எல்லார் பற்றியும் அவர் என்கிட்ட சொன்னார். மற்றவங்க பற்றியெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் எங்கள் அண்ணா சொல்கிறத வச்சு பார்த்தா உங்களை மாதிரியே எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்கன்னு தெரியுது. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? நீங்கள் கொடுத்த அந்த டாலை வச்சு அண்ணா அடிக்கடி அது கூட விளையாண்டுட்டே இருக்காரு. சிஸ்டர் ஜாய் ஜாய், உங்கள் எல்லாருக்கும் எங்களோட பெஸ்ட் விஷஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, ஜாய் ஜாய் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு கிளம்பலையா அப்படின்ற மாதிரி. இதோ வரமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் பேக் எடுத்துகிட்டு கிளம்புறா. நம்ம ஜாங்ஜியை சொல்கிறா, முன்னெல்லாம் பர்த்டேனா அவ்வளோ எக்ஸைட் ஆவா, இப்போ என்னாச்சு செலிப்ரேஷனே வேண்டான்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறா. எனக்கு தெரியும், என்னால் சில விஷயம்லாம் லைட்டாக எடுத்துக்க முடியல, ஏன்னா என் பர்த்டேக்கு அப்புறம் ஜாங்லூராங் சூயாங் போகிறான்ல அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம ஜாங்ஜியோ, அதனால தான் சொல்கிறேன், அவன் போகிறதுனால உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி ஆகணும், அப்போ தானே மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஃபங் சொல்கிறான், இதுதான் கஷ்டம் அப்படின்ற மாதிரி. கிஃப்ட் வாங்குறதுல என்ன கஷ்டம்? கிளைமேட் மாறுது, வின்டர் வரப்போகுது, உங்களுக்கு வேணும்னா ஸ்கார்ஃப் இல்லைன்னா க்ளவுஸ் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா அந்த பிரேஸ்லெட்ஸ் கூட நல்லா இருக்கும், கேர்ள்ஸ்க்கு பிரிட்டி திங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நம்ம ஜாங்ஜியா. நம்ம கூரான் உனக்கு எப்படின்னு கேட்குறப்ப நம்ம ஜாங்ஜியா சொல்கிறான், நீ இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறத பார்த்தா நான் பையன் சொல்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம வாங் ஃபங்கும் சிரிக்கிறான். உடனே நம்ம ஜாங்ஜியா ஒரு பிரேஸ்லெட் எடுத்து பார்க்குறா. அது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனால் விலை அதிகன்றனால அவள் வச்சுட்டு வந்துடுறா. சரின்னு நம்ம கூரான் வீட்டில் போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் நம்ம ஜாங்ஜியாவே, அவன் ஏன் அந்த பிரேஸ்லெட் எடுத்துட்டு வச்சுட்டா அப்படின்ற மாதிரி. ஆனால் அது அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவள் எடுத்து ஆசையாக பார்த்துட்டு இருந்தா, ஆனால் வச்சுட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம அவளுக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி டைம் பார்த்துட்டு, சரி இப்போவே போய் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அங்கே போய் பிரேஸ்லெட்டும் வாங்கிடுறான். வாங்கிட்டு வெளியில் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹே, இதை நான் ரோட்டில் போகும்போது எடுத்து இது நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். நம்பவே மாட்டான் அப்படின்ற மாதிரி வேறு மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இது மேரத்தான் கேன்டீன்லேருந்து வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அங்கே போய் நின்னாலும் நிற்பா, இதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப குரான் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜாங்ஜியா. எதுக்கு இப்படி முழிக்கிற, ஏதாவது தப்பு பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. எதுக்கு இந்த நேரத்தில் வர சொன்னு கேட்குறப்ப, அது ஒன்றும் இல்லை, சூசை பர்த்டேக்கு நான் ஒரு சர்ப்ரைஸாக கிஃப்ட் வாங்கியிருக்கேன், உடன் டால்ஸ் இருக்குல்ல, உனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும்ல, நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். நாட் பேட், ஜெய் கூட அது ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறப்ப, நான் அந்த கடைக்கு கிஃப்ட் வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு சேல் போயிட்டு இருந்தது, 2 வாங்கினா ஆஃபர்னு சொன்னாங்க, அதான் வாங்கிட்டேன், எப்படியோ இதனால் எனக்கு யூஸ் இல்லை, நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். அவ்வளோ அதை வாங்கிட்டு, இது நம்ம அங்கே பார்த்த பிரேஸ்லெட் ஆச்சே, சூப்பராக இருக்குது வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேங்க்ஸ் குரான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஜாங்ஜியா கேட்குறா, முன்னெல்லாம் உனக்கு என்ன பிடிக்காதே, இப்போ உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்குறப்ப, உடனே ஒன்றும் செய் என்ன சொன்னேன், உனக்கு என்ன பிடிக்குமாவா, அது இந்த மாதிரி முடி வச்சுட்டு கண்ணெல்லாம் அப்படி வச்சுருந்தா யாருக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜாங்ஜியா ஒரு மாதிரி ஆயிரா. உடனே குரான், அது வந்து நான் அப்படி சொல்ல வரல, நீ என்னோட டைப் இல்லைன்னு சொல்ல வந்தேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். மகூரா, நீ ஓவராக நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஜாங்ஜியும், ஓகே பரவாயில்ல, அதுதான் நல்லது, நான் கூட ஏதாவது நினச்சிட்டே என்னமோன்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம கிளாஸில் சை பேசிகிட்டு இருக்கா. செல்ஃப் ஸ்டடி கிளாஸ் எல்லாமே இந்த வாரம் ஃப்ரைடே வரைக்கும் ஓட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஜாங்ஜியாவா, நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம், இன்றைக்கி என்னோட ட்ரீட்டு ரெஸ்டாரண்ட் கூட பார்த்து வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சை சொல்லிட்டு இருக்கா. ட்ரீட்டுன்னு வேற சொல்லிட்டு வராமல் இருப்பானா அப்படின்ற மாதிரி நம்ம ஜாங்ஜியாவும் கிளம்பிட்டு இருக்கா. ஒரு பையன் வந்து சூசை சாய் மிஸ்டர் லின் கூப்பிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே நம்ம சை எதுக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு, நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புகிறேன், நீங்கள் போய் அங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எங்கள் மிஸ்டர் லின்னை பார்க்க வரா. மிஸ்டர் லின், என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அம்மா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, கிரேட் 10 எக்ஸாம் முடிச்சிட்டாங்க, சீக்கிரமாக அவங்களோட மந்த்லி டெஸ்ட் ரிசல்ட் கேட்குறாங்க, நான் பாதி பேப்பர் முடிச்சிட்டேன், நீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவ்வளோ டைம் ஆகாது, நீ சீக்கிரம் போகணுமா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை பரவாயில்ல நான் கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜை கரெக்ட் பண்ணிகிட்ருக்கா. பாய் மிஸ்டர் லின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே வந்து நம்ம சூசை டெக்ஸ்ட் பண்ணுறாங்க நம்ம ஜாங்ஜியாவுக்கு. ஜாங்ஜியா, இங்கேயே லேட் ஆயிடுச்சு, நீங்களாம் வீட்டுக்கு கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப நம்ம ஜாங்ஜியாவும், ஆமாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உன் பர்த்டேவை நாளைக்கு செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே நம்ம ஜையும், பர்த்டே நினைக்கலின்னா இன்னொரு நாள் கூட செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. நம்ம இன்னைக்கு என்ஜாய் பண்ணலான்னு இருந்தோம், ஆனால் முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு போர்டு பார்க்குறா. சூசை உன்னோட சேலஞ்ச் இங்கேருந்து ஆரம்பிக்குது, நீ இந்த வழியாக வரணும் அப்படின்ற மாதிரி அந்த போர்டில் எழுதியிருக்கு. சரி, நம்ம ஹாப்பியாக நடந்து போயிட்டுருக்கா. நமக்கு ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குது போல் அப்படின்ற மாதிரி இன்னொரு போர்டு வருது. கமான், நீ நெருங்கிட்ட, சீக்கிரமாக வந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு போர்டு இருக்குது.
சரின்னு அந்த போர்டை கண்டினியூ பண்ணிட்டே போயிட்டு இருக்கா. அங்க போய் பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சூசைட் சாய் திரும்பி பாருன்னு சொன்னோன்னே எல்லாரும் ஹாப்பி பர்த்டே டு யூன்னு எல்லாம் பர்த்டே சாங் பாடிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சைஸையும் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண் கலங்கி நின்றுட்டு இருக்கா. நீங்க எல்லாரும் போயிட்டீங்கன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே நம்ம ஜாங்ஜியும் நாங்க எப்படி போவோம், உன்னோட பர்த்டே அதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நம்ம ஜாங்ஜி இவங்க எல்லாம் போயிருந்தா கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம வாங்குவாங்க நீ நல்ல பேர் எடுக்கிறதுக்காக எப்படி இப்படி எங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம வாங்க சொல்கிறான். எப்படி நம்ம ஐடியா மிஸ்டர் லின் கிட்ட கொஞ்சோண்டு லேட் பண்ண சொன்னேன், அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு, நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம கூரான் லோராங் கிட்ட கேக்கு கொடுத்து கொண்டு போய் கொடுற அப்படின்னு சொல்கிறப்ப ஹாப்பி பர்த்டே சூசைட் ஆகி இந்த உன்னோட விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவளும் கண்ணை மூடிட்டு 2 விஷயம்ன்றதுனால ஒன்றும் பெருசாயிராதுல்ல, மாதிரியே நாங்கள் என்றைக்கும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அண்ணன் என்னோட செகண்ட் விஷ் எல்லாம் சொல்ல முடியாது, என்னோட சீக்ரெட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கேக் பூசி விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த செகண்ட் விஷ் எழுதுறா. என்னோட 18th பர்த்டேவும் ராங் கூட செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு இருக்கா. நம்ம லூராங் கிட்ட இருந்து ஃபோன் வருது. நீ கீழே வரியா இல்லை வேலையா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ராங் நான் வரேன், எனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே வரா. வந்தது நம்ம சைஸு எனக்காக தான் வந்தியா அப்படின்னு கேட்குறான். ஆமான்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே சூசைட் சாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறான். அதாவது ஒரு கேமரா, இந்த கிஃப்ட் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம லூராங் சொல்கிறாங்க. உடனே தேங்க்யூ, நான் செலிப்ரேட் பண்ணலையே, இதுதான் பெஸ்ட்டான பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ சூயாங் போனதுக்கப்புறம் நான் நிறைய பிக்சர்ஸ் எடுத்து அனுப்புகிறேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஒன்று கேட்பாது எனக்கு பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. என்னன்னு கேட்குறப்போ நான் அந்த ஃபோட்டோ பேப்பர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ இங்கே எனக்காக திரும்பி வரையா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஓகேன்னு சொல்கிறான். உடனே சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ப்ராமிஸ் கேட்குறா. ஸ்கூலெல்லாம் கூட்டமாக இருக்குது, என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம ஜாங்ஜியை கேட்க. ஸ்கூல் ஆர்கனைஸ் பண்ணுற ஐடி ஃபோட்டோ செஷனுக்கு எல்லாரும் வந்துடுறானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம வாங் சொல்லிட்டு இருக்கான். கூரான் நீ நாளைக்கு எத்தனை மணிக்கு போகிற அப்படின்ற மாதிரி லூராங்க கேட்குறான். உடனே நம்ம லூராங்கும் 9ன்னு சொல்கிறான். ஜாங்ஜி அந்த டைமுக்கு நாங்கள் கிளாஸில் இருப்போம், கண்டிப்பாக வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம லூராங்கும் பரவாயில்ல, நான் என்ன ரொம்ப தூரமாக போக போகிறேன், ஹாலிடேஸில் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இன்னும் இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஜாங்ஜியை கேட்டுட்டு இருக்கா. அப்படின்னு பார்த்து பசங்களா கம்ப்யூட்டரில் கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆள் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கூறானோ அது என்னால் முடியும், நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். சரி வா அப்படின்ற மாதிரி அவங்களும் கூப்பிடுறாங்க. முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்லையே, ரொம்ப திறமசாலியாக இருக்க, சீக்கிரம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல, இது என்னோட ஹாபி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ கலக்கிட்டா அப்படின்னு நம்ம சை சொல்லிட்டு இருக்கா. இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம ஜாங்ஜியாவும் இதுல அடக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம கூரானும் ஜாங்ஜியாவும் பார்த்துட்டு இருக்கான். ஐயாலனா எவ்வளோ நேரம் ஆகிருக்குன்னு தெரியாது. உடனே அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் இந்த சார் கேட்குறாங்க, இவங்கள ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுலாமா சொல்கிறப்ப ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிஜமாவா ஜாங்ஜியா சொல்லிட்டு இருக்கா. சரி வாங்க நம்ம போய் ஃபோட்டோக்கான ட்ரெஸ்ஸை மாறிடலாம் அப்படின்னு நம்ம ஜை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கூரானை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜாங்ஜியா ரொம்ப குளிருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் 1 by 1 எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சைஸை எடுக்கும் போது நம்ம லூரங் பின்னாடி நின்று பார்த்து அவளை ரசிச்சுட்டு இருக்கான். எங்கே உன்னோட ஃபோட்டோ காட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வாங்க சொல்கிறான். நான் ஏன் இந்த ஃபோட்டோவில் ஒரு தினசா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் எல்லாரும் எங்கே காட்டு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வாங்க சார் நாங்கள் இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். கூரானும் ஏன் வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சார் ஆக்சுவலாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். சரின்னு சார் சொல்லிடுறாங்க. உடனே நம்ம கூரானும் ஜாங்ஜியாவும் நீ அங்கே நில்றா, நான் இங்கே தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வந்து சார் லூராங்க பார்த்து தம்பி ரிலாக்ஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சைஸையும் லூராங்க சிரிக்க வைக்க, லூராங் நீ சிரிச்சா அழகா இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனும் சிரிக்கிறான். எல்லாரும் உங்கள் ஏஜ் என்னன்னு கேட்குறப்போ 17ன்னு சொல்கிறாங்க. ஓகே நான் 3 2 1ன்னு சொல்கிறப்ப எல்லாரும் 17ன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 17ன்னு சொல்கிறாங்க. அதோட ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. நம்ம சைஸை லூராங்கும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சைஸை சொல்கிறாங்க, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண மறந்துடாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லூராங்கும் நீ தப்பாக போட்ட மேக்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்க மறந்துடாத, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால் குடி அப்படின்ற மாதிரி நம்ம சைஸை சொல்கிறாங்க. நம்ம லூராங்கும் நைட்டு வீட்டுக்கு தனியாக போகிறப்போ பார்த்து ஜாக்கிரதையாக போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சைஸையே நீ கொஞ்சம் நல்லா சிரி, அப்போ தான் பீப்புள் உன்னை டஃப்பான பர்சன் இல்லைன்னு நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ நம்ம லூராங் சொல்கிறான், சூசைஸா ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு நம்ம ஒன்றா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம சைஸையும் உம்மன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸ்னோ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம லூராங் சொல்லிட்டு இருக்கப்போ அப்போ நம்ம ஒன்றா இருக்கிற 2வது வின்டர் சீசன் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சைஸையும் ராங் ஹாப்பி 1 year ஆனிவர்சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரின்னு அவனும் சொல்கிறான். உடனே அவன் ஒரு ஃபோட்டோ கொடுக்குறா. நம்ம 2 பேரும் ஃபோட்டோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறான். நம்ம தான் இப்போ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளோட ஃபோட்டோ கொடுக்குறான். நம்ம லூராங்கும் இன்னொரு ஃபோட்டோ கொடுக்குறான்.
நம்ம சை பாரு ஸ்னோ விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த முதல் பணியில் நீ கொடுத்த ப்ராமிஸை என்றைக்குமே மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை மீறிட்டேன்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும் அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம லூராங்க ரொம்ப கோவம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுட்டு மேலே பார்த்துட்டு இருக்காங்க. கிளாஸ் ரூம்லலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சை வராங்க. ஹே சை இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. உடனே நம்ம சையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இவன் கிளாஸ் தாண்டி போகும்போது லூராங் கிளாஸை பார்க்குறா, அவனோட பிளேஸை பார்க்குறா. இடம் காலியாக்கிறத பார்த்து அவள் கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ நம்ம லூராங்கு லெட்டர் போடுறா. நீ ஃபோன் யூஸ் பண்ண முடியாதுன்னு மிஸ்டர் லின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதான் உனக்காக ஒரு முதல் லெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி எழுதிட்டு இருக்கா. உயங்களெல்லாம் செட் ஆகிடுச்சா, உன்னோட ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சா? நான் ஒரு உண்மை சொல்லவா, நான் இப்போல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதும் இல்லை, தனியாக நடந்து போகிறதும் இல்லை. மறுபடியும் நான் என்னோட சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் டைம் உன் வீட்டை தாண்டி போகிறப்போ சூசுவை பார்த்தேன். இனிமே அது என்ன பார்த்தா துரத்தாது, எப்படியாவது அதுக்கு லஞ்சம் கொடுத்து சரி பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம லூராங்க லெட்டர் போகிறான். புது ஸ்கூல் நல்லா இருக்குது, பட் லேர்னிங் ப்ராசஸ் இயங்கியை விட ஃபாஸ்ட்டாக இருக்குது. மந்த்லி எக்ஸாமில் நடந்த இங்கிலீஷ் டெஸ்ட்டில் நான் 122 எடுத்திருக்கேன், அதுக்கு கீழே போகல. சூப்பர் மார்க்கெட்டில் நடந்த அந்த ஃப்ளாஷ் சேல் இப்போ கூட புக் ஸ்டோராக மாறிடுச்சு இந்த மாதிரி சொல்கிறான். உடனே நம்ம சை அந்த சேல் என்ன நீ மறக்கலையா, எனக்கு ஒரே அவமானமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. விஷயத்தெல்லாம் நீ மறந்துடு, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த வருஷம் ஏப்ரல் ஃபுல் அன்னைக்கு கூரானும் வாங்ஃபாங்கும் ஒரு ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம லூராங்கும் செப்டம்பரில் ஒரு காம்படிஷனுக்காக நான் சவுத்து போயிருந்தேன். நான் தனியாக போனதே இதான் ஃபர்ஸ்ட் டைம். அங்கே நான் பீச் பார்த்தேன், எல்லாம் நம்ம ஞாபகம் தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒரு விஷயம், அப்பா அம்மா லூலியை ஃபினான்ஸ் படிக்க வைக்க ஆசைப்பட்டாங்க, ஆனால் அவனோட ஃபேவரட் சப்ஜெக்ட் பயாலஜி எடுத்துட்டான். உன்னை நினச்சா எனக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கிரேட் 10 கிரேட் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எங்களை பார்க்குறப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, எஸ் ரொம்ப அட்மையர் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சை சொல்லிட்டு இருக்கா. ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. உடனே சொல்கிறாங்க எனக்கு இர்ரெகுலர் ஹார்ட் பீட் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எல்லாம் ஏன் தப்பு தான், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்போ நான் உன்னை பற்றி நினச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து ராங் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்கே மிஸ்டர்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்சிக்கான சர்வே நம்ம ஸ்கூலில் நடக்க போகுது, அதுக்காக உங்கள் டார்கெட் யூனிவர்சிட்டிஸும் மேஜராகவும் இருக்கும், உங்களுக்கு தேவையானதை ஃபில் பண்ணிவிடுங்க, வாங்கினா இந்த ஃபார்ம்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஜாங்ஜியை கேட்குறா. சை நீ அடுத்து எங்கே போக போகிற அப்படின்னு கேட்கும்போது ஹுவா யூனிவர்சிட்டி போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இங்கெல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜாங்ஜியை வாங்ஃபாங்கிட்ட கேட்குறான். நீ என்ன படிக்க போகிறேன்னு கேட்குறப்போ ஃப்யூச்சரில் எக்கனாமிக்ஸ் படிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே எதுக்கு அப்படி பார்க்குறேன், என் பாட்டியோட கணக்கில் நான் எப்போவுமே தப்பு பண்ணதில்லை, அதனால நான் எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம கூரான்னு கேட்குறப்போ நான் மெடிசின்ஸ் தான், எங்கள் அப்பா அம்மா டாக்டரு, அப்போ நான் எப்படி விட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஜாங்ஜியவும் நம்ம என்ன எடுக்கிறதுனே தெரியாமல் வந்துட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. இங்கே நம்ம சை மேக்ஸ் பேப்பர் வந்துருச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அவனோட டெஸ்க்கு கடையில் வச்சிருக்கேன், எடுத்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எடுத்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ வாங்ஃபாங்க கூரான்னு பேசிட்டு வராங்க. ரொம்ப படிச்சு அவங்க ஏதோ ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். சிக்கு முன்னாடி ரொம்ப டைம் இருக்கேன், எனக்கு என்னமோ அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம கூரான் யோசிச்சு பார்த்துட்டு வாங்ஃபாங் ஃபீல்டில் என்னோட பாஸ்கெட் பால் விட்டுட்டு வந்துட்டேன், நீ போயிட்டே நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடுறான். இப்போ நம்ம வாங்ஃபாங் மறந்துட்டானா, ஒருவேளை இவனும் படிச்சு ஒரு மாதிரி ஆயிட்டானோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். இங்கே ஃபீல்டில் பார்த்தா நம்ம ஜாங்ஜியா தனியாக உட்காந்துட்டு இருக்கா. நம்ம கூரான் பார்த்துறான். உடனே கிட்ட போய் ஜாங்ஜியா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறப்போ நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜாங்ஜியா கேட்குறா. ஏன் மூஞ்சி இப்படியே வச்சிருக்க, உனக்கு ஒரு பழமொழி தெரியாதா, நல்லது நினைச்சாதான் நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன் மூஞ்ச வச்சுட்டு இருந்தீங்கன்னா வரனால தான் ஓடிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீ முதல்ல எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்கிற அப்படின்னு. ஏன் பால் விட்டுட்டு வந்துட்டான், அதுக்கு தான் எடுக்கலான்னு பார்த்தேன், சுற்றி முற்றி பார்த்தேன் பாலை காணோம், ஆனால் ஒரு கேர்ளு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி சொல்ல என்ன பண்ணலான் இருக்கு அப்படின்னு கேட்குறப்ப நம்ம சைக்கு டிப்ளமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், வாங்ஃபாங்க்கு எக்கனாமிக்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது, ஆனால் எனக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. போனால் எனக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியல, என்னோட ஐடியா எல்லாமே ஜூனியர்லேருந்து ப்ரைமரிக்கு போகணுன்னு தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ப்ரைமரிக்கு அப்புறம் ஹை ஸ்கூல் போகணும், அதுக்கப்புறம் இப்போ யோசிச்சு பார்த்தா முடிவெல்லாம் நான் தான் எடுக்கணும் போல் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஜாங்கியா சொல்கிறா. சில பேருக்கு ட்ரீம்ஸே இருக்காது, நானும் அப்படி தான், பரவாயில்ல உனக்காவது என்கிட்ட வந்து கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. நம்ம சை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா, January 1, 2014, ஹாப்பி நியூ இயர், புது வருஷம் தொடங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கிரேட் 12ஓட செகண்ட் செமஸ்டர் ஆரம்பிக்க போகுது, ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஒரு விஷயம் நான் ரொம்பவே சந்தோஷப்படுத்துச்சு, என்னன்னா ராங் எனக்காக லெட்டர் அனுப்பியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா.
எனக்கு இது எழுதுற 7வது லெட்டர். இதில் அவன் என்ன எழுதியிருக்கான்னா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு எனக்கு விஷ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவன் என் கூட இல்லாதனால ரொம்ப கில்ட்டியாகவும் சோகமாகவும் ஃபீல் பண்ணுறதா சொன்னான். என்னால் அவனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது. நானும் தான் அவனை மிஸ் பண்ணுறேன், மிஸ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க.